ஒரு காலத்தில் பேச்சாளரெல்லாம் குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்களாம். இப்போ பேச்சாளரை குதிரையில் வச்சு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டம் குறைவாக இருந்தது. பேச்சாளருக்கு பேசலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள ஒரு தயக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று குதிரை வண்டிக்காரரை கூப்பிட்டு, ஏன்பா கூட்டம் குறைவாக இருக்கே, பேசினா சரியாக வருமா அப்படின்னு கேட்டார். குதிரை வண்டிக்காரர் சொன்னார், பா நான் படிக்காதவன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் குதிரைகளை வளர்க்குறேன். என்கிட்ட 30 குதிரை இருக்கு. இந்த 30 குதிரைக்கும் நான் தானியம் போடணும்னு நினைப்பேன். ஒரு குதிரைக்கு மட்டும் தானியம் போட மாட்டேன், 30 குதிரைக்கும் நான் தானியம் போடணும்னு நினைப்பேன். எனக்கு அப்படி ஒரு பரந்த மனசு உண்டு. இப்படி 30 குதிரைக்கும் தானியம் போடுறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு குதிரை தான் இருக்கேன்னு சொல்லி அந்த குதிரையை நான் பட்னி போட மாட்டேன். ஒரு குதிரை தான் இருக்கேன்னு சொல்லி அந்த குதிரையை பட்னி போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேச்சாளர் புரிஞ்சுக்கிட்டார், சுதாரிச்சுக்கிட்டார். மேடையில் ஏறினார். திருக்குறள் நாலடியார் நான் மணிக்கடிகை நானார் பைந்து எல்லாம் எல்லாம் தனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அத்தனையும், பெரிய புராணம் கம்பராமாயணத்திலேருந்து எல்லா சங்க இலக்கியம் புராணங்கள் எல்லாம் பேசினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினார். உட்கார்ந்துருக்கிறவர் வாட்ச பார்த்தாரு, அதையும் தாண்டி அவர் பேசிட்டார். பேசி முடிச்ச உடனே குதிரை வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், எப்படி இருந்ததுன்னு கேட்டார். உடனே குதிரை வண்டிக்காரர் சொன்னார், சிக்குனது ஒரு குதிரை தான்னு சொல்லிட்டு 30 குதிரைக்கு போட வேண்டிய தீனியை ஒரே குதிரைக்கு போட்டு நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பேச்சுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பேச்சாளரை நிறைவு செய்யக்கூடியதாக மட்டும் இருக்கக்கூடாது, கேட்பவரையும் நிறைவு செய்யக்கூடியதாக அந்த பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நான் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட, நூலை படித்தவர்களெல்லாம் மட்டும் புகழ் பெறுவதில்லை, நூலை படித்தவர்கள் மட்டும் பாக்கியசாலிகள் அல்ல, நூலை பிடித்தவர்களும் பாக்கியசாலிகள் என்பதை நிரூபிக்கின்ற ஊர் இந்த ஜலகண்டபுரம். ஏன்னா நீங்கள்லாம் நூலை பிடிக்கிறீங்க, நூலை படிக்கிறோம். நான் ஐயா நூலையும் பிடிக்கிறாரு, நூலையும் படிக்கிறாரு, ரெண்டுமே இருக்கு ஐயா கிட்ட. அப்படி ஒரு சிறப்பான ஊரில் வந்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். காளமேக புலவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த தசா அவதாரங்கள் எடுத்திருக்காரே பெருமாள், இந்த 10 அவதாரத்தையும் 4 வரியில சொல்லிட முடியுமான்னு கேட்டாராம். 10 அவதாரத்தையும் 4 வரியில ஏன் சொல்லணும், 2 வரியிலேயே சொல்லிடலாமே அப்படின்னாராம். எப்படி 2 வரியில அப்படின்னா, மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையில் உஞ்சன்மம் எடுக்கவா, இது நான் சொல்றேன்னு சொல்றாரு. அடுத்த வரியில 2 வரியில சொல்றாரு, மச்சா கூர் மாகோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவாவாய். அவ்வளோதான், 2 வரியில சொல்லிட்டாரு 10 அவதாரத்தையும். எப்படி 2? மச்சானா மீன், கூர்னா ஆமை, சிங்கானா நரசிம்ம அவதாரம், வாமானா குள்ள வடிவுள்ள அவதாரம், ராமா ராமா ராமான்னு 3 தரம் சொல்லியாச்சு. 3 ராமர் வந்தாச்சு, பல்ராமர், தசரத ராமர், பரசுராமர், 3 ராமர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கோபாலன்னு வந்தாச்சு. மாவாவாய், கோபாலன்னா கிருஷ்ணன், மாவாவாய்னா மாகுதிரைக்கு இனி வரப்போகிற கல்கி அவதாரம். ஆக மொத்தம் 10 அவதாரத்தையும் 2 வரியில சொல்லிட்டாரு நம்முடைய காளமேக புலவர். இன்னைக்கு மார்கழி மாதம் 2வது நாள். இந்த மார்கழி 2ல் ஆண்டாள் வந்து பெருமாளுடைய பெருமையை பாடுறா. எப்படி நாம பாவை நோன்பு இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு பெருமாளை நினைச்சு பாவை நோன்பு இருக்கிற ஒரு மாதம், பாவை நோன்பு நோக்கிற மாதம் மார்கழி. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம்
தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா. எப்படி நோம்பு நோக்கணுமா? இந்த மாசத்துல நெய் சாப்பிடக்கூடாதாம், பால் குடிக்க கூடாதாம், பெண்கள் தலையில பூ வைக்க. நோம்பு நோக்கிறவங்க எல்லாரும் இல்லை. ஐயா பயந்துட்டாரு, என்ன இப்படிலாம் சொன்னா எப்படி அப்படின்னு. தலையில பூச்சி விடக்கூடாதாம். ஏன்னா மார்கழியில் மலர்கிற மலர்கள் எல்லாமே மாதவனுக்குரிய மலர்கள் இல்லையா? அதனால இப்படி பல உடல் கட்டுப்பாடுகளை சொல்ற ஆண்டாள். சரி, உடல் கட்டுப்பாடு மட்டும் இருந்துட்டா போதுமா? மனசு கட்டுப்பாட்டில் இருக்கணும். என்ன கட்டுப்பாட்டில் இருக்கணும்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லா அட்டூழியமும் பண்ணா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தீக்குறளை சென்றோதும் நல்ல வார்த்தையை தான் பேசணும். நம்ம ஊர்ல நல்ல வார்த்தை பேசுறவங்க ரொம்ப குறைவு. நல்ல வார்த்தை பேசணும், நல்லதையே செய்யணும். நம்மால் போட்டு கொடுக்கறதுலயே கண்ணா இருப்பான். போட்டு கொடுக்க கூடாது, கோள் சொல்லக்கூடாது, நல்லதையே செய்யணும். மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும். திருவள்ளுவர் சொல்லுவாரு, மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனசுல குற்றம் இல்லாம இருக்கிறது தான் இருக்கிற அறங்கள்லயே மிகச்சிறந்த அறம். அந்த அறத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் பாடுறா. அழகா இதுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. இந்த அவதாரத்துக்கு தசாவதார கூர்ம காயத்ரி மந்திரம். ஓம் தராதராய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரசோதயாத் அப்படின்னு அந்த மந்திரம். என்னது? மந்த் என்றாலே நினைப்பது, நினைத்ததை நிறைவேற்றுவது. நம்ம பெருமாளை நினைச்சாலே போதுமா? நம்ம என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துருவாராம். பெரியாழ்வார் அவருடைய 10 அவதாரங்களையும் ரொம்ப அழகா சொல்றாரு. அவருடைய திருமொழியில செங்கீரை பருவத்தில் சொல்றாரு, அன்னமும் மீனுருவும் ஆளறியும் குரலும். அன்னம்னா அவர் அன்னப்பறவை வடிவு எடுத்து வேதம் உரைத்தாராம், அதனால அன்னமும். மீனுருவும் நேத்திக்கு பார்த்தோம் அவர் எப்படி மச்சாவதாரம் எடுத்தார்னு. மீனுருவும், ஆளறியும் நரசிம்ம அவதாரம், குரலும் வாமன அவதாரம், ஆமையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற கூர்ம அவதாரம். ஆனவனே, ஆயர்கள் நாயகனே, ஆயர் குலத்துல பிறந்தவன் இல்லையா கண்ணன்? என்னவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகமுடையாய் ஆடுக ஆடுக என்று அன்னநடை மடவாள சோதை யுகந்த பரிசு ஆனபுகழ் புதுவை பாட்டன் உரைத்த தமிழ் இன்னசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் எந்து செய்யும் புகழ்மிக்க இன்பமது எய்துவரே. இந்த 10 அவதாரத்தையும் சொல்றதுனால எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு இன்பம். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, நேற்றுக்கு பேசி முடிக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்தார். நீங்க சொன்னீங்க, நீங்க சொல்லும் பொழுது இந்த கதையில அடிக்கடி பரீட்சித் மகாராஜா பரீட்சித் மகாராஜான்னு சொல்றீங்களே, முதல்ல அந்த பரீட்சித் மகாராஜாலாம் யாருன்னு எங்களுக்கு சொன்னீங்களான்னு கேட்டார். ஆமா, அங்க கை தூக்குறாரு. அவர் கேட்டார். அதனால நான் இன்னைக்கு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் மகாபாரதத்துல அர்ஜுனனையும் தெரியும். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார் கிருஷ்ணன். அதுதான் பகவத்கீதையாச்சு. கிருஷ்ணருக்கு ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி பேரு சுமித்திரை. அர்ஜுனனுக்கும் சுமித்திரைக்கும் பிறந்த குழந்தை தான் அபிமன்யு. அர்ஜுனனுக்கும் சுமித்திரைக்கும் பிறந்த குழந்தை பேரு அபிமன்யு. அபிமன்யு யார கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, விராட மன்னனுடைய மகளா இருக்கக்கூடிய உத்திரைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உத்திரைய கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ உத்திரைக்கும் அபிமன்யுக்கும் பிறந்த குழந்தை தான் பரீட்சித். பரீட்சித் மகாராஜா. இந்த பரீட்சித் மகாராஜா அவரோட பையன் பேரு தான் ஜனமேஜயன். இப்போ அந்த கதைக்கு நான் வரல. பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு சாபம் வந்துடுது. எதனால அவர் பாகவதம் கேட்க போனாருன்னு இருக்கு இல்லையா?